வணக்கம். வணக்கம். சமீப காலமா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கும், சீமானுக்கும் ஆதரவா பேசிட்டு இருந்தீங்க. இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ பெருசா வெடிச்சிருக்கு. இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவாக 5 நாளைக்கு மாலை 5 மணிக்கு போராட்டம் பண்ண போறாங்களாம் நாம் தமிழர் கட்சி. இதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா? கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க. வெளிப்படையா சொன்னா ஆதரவு கிடையாது. சீமான் அவர்களுடைய இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கூடிய நிலைப்பாடுன்றது மக்கள் விரோத போக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த அந்த மதுரைக்கே செய்யக்கூடிய துரோகம். என்னுடைய கேள்வி என்ன அப்டின்னா, என்னைய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்டின்னா, நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்களா? இல்லாட்டி தமிழ் தேசியத்த குழப்பிக்கிறீங்களான்னு தெரியல. ஏன் அப்டின்னா, தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்க, தமிழர்களுக்கான வரலாறு பேசக்கூடிய நீங்க, தமிழகத்தினுடைய மோசமான வரலாறு இருக்கக்கூடிய மதுரையில, அது மதுரையில மட்டும் இருக்காது. சிதம்பரம், மதுரை, ஸ்ரீரங்கம் இந்த 3 இடங்கள்லையுமே அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வன்முறை ஆட்டம் ஆடிப்பானுங்க. அதுக்கடுத்து 60 வருஷங்கள் ஒரு மோசமான வரலாறு மதுரைக்கு இருக்கு. அதுவும் கொடூரமான வரலாறு. அந்த வரலாற்று காலகட்டத்தில் இருந்த சுல்தான்கள்ல லாஸ்டா இருந்தது சிக்கந்தர். அது யாருக்காக இருக்காரு? டெல்லி சுல்தான்களுக்காக இருக்காரு. டெல்லி சுல்தான்கள் உள்ள நுழையும் போது இங்க என்ன மாதிரி மோசமான ஒரு ஆட்டத்தை ஆடினாங்கன்றது வரலாறு. அந்த வரலாறு அவருக்கு தெரியாதா? அப்ப அன்னைக்கு அடி வாங்கினது யாரு? தமிழர்கள். அன்னைக்கு மோசமான பாதிப்பை சந்திச்சது யாரு? தமிழர்கள். யாரால சந்திச்சாங்க? இதே சிக்கந்தர் தான் கடைசி அவரை காலி பண்ற வரைக்கும். எனவே இந்த விவகாரத்தில் எந்த தார்மீக அடிப்படையில் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி போக முடியும்? ஒரு தமிழ் தேசிய கருத்தாவோ, தமிழர்களின் குரலாவோ, தமிழ் மக்களுடைய குரலாவோ ஓங்கி ஒழிப்போம் சொல்லிட்டு நேர்மாறா சுல்தான்களின் ஆதரவு அப்படி நின்ற என்ன அர்த்தம்? அதாவது ராமரும் தேவையில்லை, ராமசாமியும் தேவையில்லைன்னு சொன்னாரு. சரி, அது ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. பாட்டன் முப்பாட்டன் கிட்டத்தட்ட முருகர் முப்பாட்டன் சொல்றாரு. அப்போ முருகர் தமிழ் தேசியத்தோட சேர்ந்த மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தார் இவ்வளவு நாள், வேலையெல்லாம் கையில பிடிச்சி. அப்போ முஸ்லீம் ஓட்டு வரப்போறது இல்லைன்னு தெரியும். அதுவும் அவரே தான் சொல்றாரு. எவ்வளவுதான் நான் பேசினாலும் இஸ்லாமியர் ஓட்டு எனக்கு வரப்போறது இல்லைன்னு சொல்றாரு. அப்படியுமே எதுக்காக? ஒரு நியாயமா பேசினாலும் பரவாயில்ல, இதுல நியாயமும் இல்லை. அப்ப எதுக்காக இது வலிஞ்சி சப்போர்ட் பண்றாங்க இதுக்கு? இல்ல இவரு பொதுவாகவே இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடுகள்ல அடிப்படைவாத அமைப்புகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அதை ஃபுல்லாத்தையும் இவர் ஆதரிக்கிறார். நீங்க தேசிய அளவில் ஒரு ரிஜிஸ்ட்ரி கொண்டு வரும்போது சிட்டிசன்ஷிப்புக்கான, அதாவது குடியுரிமை சட்டங்கள்ல யார் குடிமக்கள் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது சரி, அப்பல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா விவகாரங்கள்லையும் இஸ்லாமியர்கள் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்களோ, இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் என்னென்ன முடிவு எடுக்குதோ கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறார். அது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஓட்டு வங்கி அரசியலா அவர் நினைக்கிறாரு. ஆனா ஓட்டு வங்கி அரசியலா நினைக்கக்கூடிய அந்த நடவடிக்கைலாம் தப்பு சொல்ல வரல. இந்த விவகாரத்துல இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளை எதனால ஆதரிக்கிறேன்னு நாம் தமிழர் கட்சி விளக்கம் சொல்லணும். அது முக்கியமாக சீமான் அவர் விளக்கம் சொல்லணும். ஏன்னா அங்கே போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய நபரு அவர் மாநில அளவிலான ஒரு நிர்வாகி. அப்ப சீமான் அவருடைய ஆதரவோட தான் அந்த போராட்டம் நடக்குது, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதனால எந்த வரலாற்றின் பின்புலத்தோட எந்த எவிடன்ஸ் இருக்குன்னு, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இது தமிழர்களுக்கான குரல். அதாவது திருப்பரங்குன்ற மலைன்றது சிக்கந்தர் மலை அப்படின்னு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் சொல்றதுக்கு சீமான் அவர்கள் ஆதரிக்கிறதுக்கு எந்த தார்மீக நியாயமான காரணம் ஒரு தமிழரா அவருக்கு இருக்கு? இந்த கேள்வி அவர் சொல்லியாகும். ஏன்னா நான் தமிழரா பதில் சொல்றேன். எனக்கு அதுல ஆதரிக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. இப்போ ஒரு தமிழரா அந்த விஷயத்தை எதிர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு காரணம் கரெக்டா சொல்ல முடியுமா? நான் சீமானே சொல்றேன். கேள்வி நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. நான் சீமான் எதிர்க்குன்னு சொல்ல, ஒரு தமிழனாவே எதிர்த்தாகணும். ஏன் நான் சொல்றேன்? ஏன்னா அன்னை நிலைமைக்கு 1300கள்ல மாலிக் கபூர் வெறி கொண்டு கிளம்பி வருவான். வரும்போது இங்க பாண்டிய மன்னனான வீழ்த்துறான். சீமான் அவர்கள் இது ஈவே ராமசாமி பெரியாரோட மண்ணு கிடையாதுறான்றார். அப்ப யாரோட மண்ணு அவர் சொல்றாரு? இப்ப சமீபத்துல சேர சோழ பாண்டியர், சேர சோழ பாண்டியரோட மண்ணுன்னு இது சொல்றாரு. இது சேர சோழ பாண்டியர் மன்றா, பெரியார் மண்ணெல்லாம் கிடையாது, பெரியாரே எங்களுக்கு மன்றான்றார். இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். இந்த முன்னுக்கு நீங்க சொன்னீங்கல்ல சேர சோழ பாண்டியர்களுடைய மண்ணுன்னு, அந்த பாண்டிய மன்னனை தான் யாரு? இந்த மாலிக் கபூருடைய படை ஒரு சதித்திட்டத்தோட வீழ்த்துது. அந்த காலகட்டத்தில் சுமார் இதே பாண்டிய மன்னன்ட்ட அவருடைய படைகள்ல சுமார் 20,000 பேர் இஸ்லாமியர்கள் இருந்ததாகவும், அந்த படைவர்கள் பெரும்பாலான பேர் மாலிக் கபூருக்கு நகர்ந்ததாகவும் அது ஒரு பெரிய துரோகம்னு எழுதப்பட்டிருக்கு. இது வரலாறு. அந்த காலகட்டத்தில் அதோட சேர்ந்து சில துரோகங்களும் செய்யவே பெரிய படையை கூட்டிட்டு வரும்போது அங்கிருந்து பாண்டிய மன்னன் தப்பிக்கிறான். இது வரலாறு. இந்த தப்பிச்சு போனதுமே கோவம் அடைஞ்ச இந்த மாலிக் கபூர் என்ன பண்றான்? ஒட்டுமொத்த மதுரையை எரிச்சு விடுறான். ஒட்டுமொத்த மதுரை இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் எரிச்சு விட்டானுங்க. அன்னைக்கு இழுத்து பூட்டின கோவில் எது? மீனாட்சி அம்மன் கோவில இழுத்து பூட்டானுங்க. அதுல ஆரம்பிச்சு எல்லா கோவிலும் இருக்கக்கூடிய தங்கத்தை ஆட்டைய போட்டானுங்க. அன்னைக்கு தங்கத்தை சுருட்டின தங்கத்துடைய மதிப்பு மட்டும் சுமார்
3500 கிலோவுக்கு மேல. இது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய புள்ளி விவரம். 3500 கிலோவுக்கு மேல தங்கத்தை மட்டும் கோவில்களை தொட்டி எடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி சைவ கோவில்கள்ல பெரும்பாலான கோவிலுடைய லிங்கங்களை காலி பண்ணாங்க. இதே படையெடுப்பு தான் சிதம்பரத்தில் கொண்டு முடிச்சானுங்க. இதே படையெடுப்பு தான் ராமேஸ்வரம் கொண்டு முடிச்சாங்க வச்சுக்கோங்க. இதுல பெரிய அடி வாங்கினது மதுரை தான். ஏன்னா மதுரை தான் அப்ப தலைநகரா இருந்துச்சு. மதுரையை சூறை ஆடினானுங்க. மாலிக் கபூர் எங்கிருந்து வந்தான்? யாருக்காக வந்தான்? அலாவுதீன் கில்ஜிக்காக வந்தான். டெல்லியில இருந்து ஆணையிட்டதுக்காக இங்க வந்தான். வந்து என்ன பண்ண மாலிக் கபூர் இங்க என்ன பண்ணானா, அந்த மதுரையை அழிச்சான். எதுக்காக அழிச்சான்? இந்த ஊர்ல தன்னுடைய ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக. அதன் பேர்ல தான் சுல்தான் வைக்கிறாங்க. அதாவது டெல்லி சுல்தானுக்கு கீழே தான் இங்க மதுரை சுல்தான் வேலை வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 60 வருஷம் இருக்கானுங்க. அந்த 60 வருஷம் மீனாட்சி அம்மன் கோயிலை மூடி போட்டானுங்க. அதை தவிர எல்லா கோயிலும் காலி. இவ்வளோ கொள்ளையடிச்சு, இவ்வளோ மக்களை கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட நின்ற நம்ம மக்கள் யாரு? தமிழர் தானே. அன்னைக்கு அடிச்சு நொறுக்கினவன் யாரு? டெல்லியில இருந்து சுல்தான் தானே. இவ்வளவு பேர் வெறி கொண்டு ஆடி இருக்கானுங்க. இந்த வரலாற்றுல சீமான் யார் பக்கம் நிக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் இன்னைக்கு யார் பக்கம் நிக்கிறார் புரிஞ்சிடும். அதாவது இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் மதுரையை அழிச்சான்னு சொல்ல வரல. அந்த காலகட்டத்தில் நீ சிக்கந்தர் மலைக்கு தான் நிக்கிற. அந்த சிக்கந்தரை போட்டு தரலாம். அதுக்கு முன்னாடி வரலாறு பேசு. யார் அந்த சிக்கந்தரு? யார் இந்த சிக்கந்தர்? சிக்கந்தர் ஒரு மத குரு, அதனால அவங்க வழிபடுறாங்க. எந்த மதகுரு? எந்த மதகுருன்னு பாத்தீங்க சிக்கந்தரை? இஸ்லாமியர்கள் அப்படித்தானே போட்டுறாங்க. இந்த பாருங்க, சிக்கந்தர் கடைசியா அந்த ஒட்டு மொத்தமா சுல்தானுடைய அந்த சுல்தானுடைய பட்டியல் இருக்க மதுரையில் ஆண்டாங்களே, அதுல 60 வருஷத்துல கடைசியா வரக்கூடிய ஆளு. அவர் முன்னாடி முக்தார் ஷாவான் வரும். அதுக்கடுத்து இந்த சிக்கந்தர் ஷா வருவார். இந்த சிக்கந்தர் ஷா வந்து 10 வருஷம் இருப்பார். அவ்வளவுதான். 58ல இருந்து 68 வரைக்கும், 1358ல இருந்து 1368 வரைக்கும். இந்த சிக்கந்தர் ஷா ஒன்னும் குருமார் கிடையாது. டெல்லி சுல்தான்களுக்காக மதுரையில் இருந்த ஆளு. அது வரைக்குமே ஒட்டுமொத்த இந்துக்களையும் அடக்கி ஆண்ட ஆளு. அது வரைக்குமே மீனாட்சி அம்மன் கோயிலை திறக்கவிடாம பண்ண ஆளு. அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் இழுத்து மூடுனதுக்கும், அங்கிருந்து சிவன் கோயிலை ஒட்டுமொத்தமா எரிச்சு விட்டதுக்கும், அங்கிருந்து எல்லா பக்தி தலங்களையும் அழிச்சதுக்கும், அந்த காலகட்டத்தில் வணிகமயமா இருந்த பல இடங்களை சூறையாடினது எல்லாமே இந்த சுல்தான்கள் தான். இவங்களுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் சொல்லுங்க? ஒரு தமிழனா மரியாதை சொல்லுங்க. அப்ப இஸ்லாமியர்கள் அனைவருமே இதுக்கு ஆதரவு இல்லை. ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய எடுத்துக்கலாம். இதுல வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு ஒரு அரசியல் தேவை. அவங்க திப்பு சுல்தான் தான் கொண்டாடுவாங்க. அவங்க கொண்டாடிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த சுல்தான் இருக்கால, அவன் ஒண்ணு பிரிட்டிஷ் ராஜ் எதிர்த்து போராடல. 1300கள்ல 1300ல இந்த சுல்தான் யாருக்காக இருக்கான்? இவன் யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். இவன் யாரு? இதே மாதிரி ஒரு ஹிந்து ராஜா வந்து ஒரு பாண்டியன் வச்சுக்கோங்களேன், அவன் இவ்வளோ முஸ்லீம்களை அழிச்சுதான் வச்சுக்கோங்களேன், யாராவது கொண்டாட அனுமதிப்பாங்களா? நீங்க சொல்லுங்க, கொண்டாட அனுமதிப்பாங்களா? ஏன்னா அவ்வளவு பெரிய மத கலவரத்தை நடத்தி முடிச்சிருந்தா, முக்கியமாக மதத்தின் சார்பாக தான் இது மிகப்பெரிய படுகொலையை நடத்துறான். ஏன்னா பாண்டிய மன்னன் தபிச்சு போயிட்டான்ற கோவத்துல ஒரு மதுரையை எரிச்சு விட்டான் மாலிக் கபூர். அதுக்கப்புறம் வந்தவங்க எவனா ஒருத்தன் அங்க மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுனாங்க. அப்புறம் மீனாட்சி கோயில் இழுத்து மூணானுங்க. அப்ப இதெல்லாம் வரலாறு. அப்ப இந்த வரலாற்று படி பார்த்தா எந்த மதுரையில் இருக்க ஒரு நபரு இந்த சுல்தானை ஏத்துப்பானா? இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுங்க, நீ என்னத்தை வேணா பேச சொல்ல, ஆனா எவனா ஏத்துக்க முடியுமா இந்த சுல்தானை? இந்த சிக்கந்தர் ஷாவுக்காக போய் நேத்து வரலாறுல ஒட்டுமொத்தமா மதுரையை அழிச்சு ரத்தக்கரை படியப்படி ஆட்சி நடத்துற ஒரு கும்பலை என்ன பெருமைக்கு போய் கொண்டாடி இருக்க நான் கேட்கிறேன். எனவே எனக்கு தேவை என்ன அப்படின்னா, வரலாற்றின் ஒட்டுமொத்த தடங்கள்ல பாதிக்கப்பட்ட மதுரை மக்கள் அவங்களுக்கு நிக்கிறீங்களா, இல்ல சிக்கந்தர் ஷாவுக்கு நிக்கிறியா? அந்த பாதிப்புக்கு காரணமானவர்களுக்கு நிக்க போறீங்களா? இது இஸ்லாமியர் சம்பந்தப்பட்ட கிடையாது, ஹிந்துக்கள் சம்பந்தப்பட்ட கிடையாது. தமிழனா வெளியிருந்து வந்தவனா? இதே என்னோட கேள்வி. வெளியிருந்து வந்தவனுக்கு போராட்டம் நடத்துறீங்கன்னா நீ என்ன தமிழ் தேசியம் பேசுற? அந்த காலத்துல, அதாவது தொல்காப்பியம்ல இருந்து வள்ளுவர், திருவள்ளுவர்ல இருந்து கம்பர்ல இருந்து அத்தனை அந்த தமிழ் வழியா இலக்கியத்தை எழுதும் அத்தனை பேருக்கு மரியாதை கொடுக்குறது. முருகாற்றுப்படைன்றது ஒரு இலக்கியம் தான். அதுல திருப்பரங்குன்றத்தை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. அப்போ அது தமிழ் தேசியம்ன்ற லிஸ்ட்ல தானே வரும். அதுவும் நீங்க இப்ப ஸ்ரீரங்கத்துக்காக பேசணும். ஸ்ரீரங்கத்திலயுமே பெரிய கொள்ளையடிப்பான் மாலிக் கபூர். சிதம்பரத்துக்கும் வளையிறான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வைணவத்தை ஓகே ஏதோ விதமா பாக்குறீங்க, ஆனா சைவத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? தமிழ் தேசியம் பேசுறோம், சைவம் பேசுறாங்களே, கண்டிப்பா. அதுக்கப்புறம் முருகனை கடவுள் சொல்றாங்களே, நம்மளுடைய கடவுள் சொல்றாங்களே. அப்ப அந்த இடத்துல பிரச்சனை வரும்போது அங்கேயே அதுக்கு எதிராக நிக்கிற இருக்கக்கூடிய வரலாறும் அந்த மலைக்கு சைவத்தின் வரலாறு தான் இருக்கு. அதுல 3ஆம் நூற்றாண்டுக்கு போகுது. ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய வரலாறு கூட சைவம் தான் பேசுது. அதற்கு அடுத்து வரலாறு கூட அது கந்தன் மலை தான் பேசுது. அந்த கந்தன் மலையை கசாப்பு மலையா மாத்தினவே, கசாப்பு கடை மாதிரி ஆத்தினவே மாலிக் கபூர். அவங்க வழி வந்த இந்த சுல்தான்ஸ். நீ கந்தன் மலைக்கு நிக்கிறியா இல்ல கசாப்பு கடைக்காரனுக்கு நிக்கிறியா? நான் இது இஸ்லாமியர்களை பத்தி பேசவே இல்லை, திரும்ப சொல்றேன். இது இஸ்லாமிய சம்பந்தப்பட்டதும் கிடையாது. இது வெளியே இருந்து ஒருத்தர் வந்து அடிச்சு நோக்கினா பாருங்க, அது சம்பந்தப்பட்டது.
அவன் பின்னாடி அழிக்கப்பட்டது இல்லையா, அது சம்பந்தப்பட்டது. இந்த இடத்துல தான் நான் முக்கியமான ஒரு பல இடங்கள்ல மாற்று கருத்தோட நிற்க முடியாது. அதாவது பெரியாரிய கருத்துக்களோட சீமான் எதிர்த்து நிற்கும் நம்ம ஆதரித்து நிற்க நாம தான் எந்த இடத்துல முரண்படுறோம் அப்படின்னா, இந்த மதுரையே வச்சு சொல்றேன். இந்த மதுரையில இவ்வளவு மோசமான வரலாறு இருக்கும்போது அதுல இருந்து மீட் எடுத்தது யாரு அப்படின்னா விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு வந்துதான் இந்த சிக்கன் தர்சாவை போடுவாங்க. யாரு இன்னைக்கு போய் கத்தி இருக்காங்களே சிக்கன் தர்சான்னு, அந்த ஆளை போட்டு தள்ளினதே விஜயநகர பேரரசு வந்து போட்டு தள்ளும். போட்டு தள்ளிட்டு பின்னாடி மீனாட்சி அம்மன் கோவிலை முழுக்க முழுக்க அதை மறுசீரமைப்பு பணிகள் இருக்குல்ல, அதையெல்லாம் வேலை பார்த்தது விஜயநகர பேரரசு. அது வந்து எல்லா தங்கத்தையும் எடுத்து போயிடுவாங்க. ஒரு தங்கம் கூட கிடையாது. ஒரு தங்கம் விடாம தோண்டி எடுத்துட்டு போனாலே மாலிகபூர் கும்பல். இன்னைக்கு போராட்டம் நடத்துற மாதிரி அடிப்படைவாதி எவனையாவது திராணின்னு ஒன்று இருந்துச்சுன்னா பேச சொல்லுங்க, வரலாறு பேசு. நேரா போயிடுறேன், நாங்கள் அன்னைக்கு போனோம் இன்னைக்கு போனோம், இது எப்படா வந்துச்சு, இதுக்கான வரலாறு என்ன, இந்த வரலாறு பேசு. இதே மாதிரி ஒருத்தரை இஸ்லாமியர்லாம் அழிச்சு ஒழிச்சு ஒடுக்கிறவனை நான் வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நான் கொண்டாடுறதே தப்பு நான் சொல்றாள். ஓகே, அதுக்கு அனுமதிச்சிட்டோம், அது நம்மளோட பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மையை, அந்த சகிப்புத்தன்மையை நீ இழிச்சாவாயத்திரம் நினைக்கூடாது. ஹிந்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களோ இல்லை தமிழர்களோ இழிச்சாவாயம் கிடையாது. நடந்த வரலாறு தெரியாதவங்களுக்கு வேணா அது பெருந்தன்மையா போகலாம். ஆனால் வரலாறு தெரிஞ்ச என் போன்றவர்களுக்கு அது பார்க்கும்போது சங்கடமா இருக்குமா இல்லையா? ஏன்னா இவனை வச்சு தர்கா நடத்துறதே பெரிய விஷயம், நடத்திக்கும். அங்கே போய் நான் ஆடு வெட்டுவேன் மாடு வெட்டுவேன்னு போய் லாஸ்ட் வரைக்கும் மனுஷனே வெட்டுவேன் போய் நிற்கிறேன்னா அவ கோவம் வருமா இல்லையா? அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது நியாயமான வரலாறும் கிடையாது, நியாயமான காரணம் கிடையாது, ஒரு தமிழா பார்க்கக்கூடிய விஷயங்களும் கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு சீமான வரைஞ்சு கட்டு போறது. எனக்கு இஸ்லாமியோட ஓட்டு அந்த அளவில் மட்டும்தான். அதுவும் எங்க தமிழ் தேசியம் இருக்கு, அதுவும் இல்லையே, ஓட்டே இல்லையே அவருக்கு ஓட்டே போட போறது இல்ல. அவங்க யாருமே போட போறது இல்ல. அது எப்படி ஜமாத்துல சொல்லிடுவாங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு, ஆனா திமுக போய் ஓட்டு போட போறாங்க. அவர் அதுக்குள்ள வரவே இல்லை. அவர் நிக்கிற நிலைப்பாடு தப்பு நான் சொல்றேன். இப்போ விஜயநகர பேரரசுன்னு அவங்க தெலுங்கர். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, தமிழன் ஆளனும் மற்ற மொழிகாலம் வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு எண்ணத்தை நம்ம பாராட்டினா கூட அப்ப இவங்களுக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு? அதான் நான் சொல்றேன். விஜயநகர பேரரசு வந்துதான் மீனாட்சி அம்மன் கோயிலை மீட்டு பல கோயில்களை புனரமைப்பாங்க. அதாவது மதுரை பல கோயில்கள் புனரமைக்கப்படும். சிதம்பரம், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், இந்த இடங்கள்லாம் புனரமைப்பு பணிகள் அதுக்கப்புறம் வேகம் எடுக்கும். சரியா? ஒரு 70 வருஷம் பூட்டி கிடந்த ஒரு கோயில், நீங்க மனசாட்சி கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. 70 வருஷம் பூட்டி கிடந்தா அந்த கோயிலுக்குள்ள எப்படியான ஒரு நிலைமை உருவாயிருக்கும். அதை ஃபுல்லா சரி கட்டுவாப்ல. அது மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ள பல தூண்களை உடச்சு தள்ளிடுவாங்க. சொக்கநாதர் ஆலயத்துல அந்த லிங்கத்தை பேத்து எடுத்து உள்ள தங்க இருக்கணும் பார்ப்பான். சிதம்பரம் கோயிலே அதே நடக்கும். அதாவது இவன் என்ன நினைச்சுனா, ஒருவேளை நிறைய தங்கம் கிடைக்குது, ஒருவேளை அந்த லிங்கத்துக்கு தங்கம் இருந்துச்சுன்னா அதையும் உடச்சு எடுக்கிறான். அவனும் உடச்சு எடுக்கிறதுக்கு குதிரையை கட்டி இழுப்பானுங்க. இந்த மாதிரி வரலாறு சொல்றது வச்சுக்கவேன். வரலாற்றின் பல இடங்கள்ல நான் சொல்றது 3500 கிலோ, சில பேர்லாம் எழுதியிருப்பாங்க 10,000 கிலோ 15,000 கிலோ எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் வரைக்கும் எந்த விதத்திலுமே தங்கத்தை ஏற்றுமதி பண்ணவே இல்லை சவுத் இந்தியால இருந்து. அப்படிங்கும்போது எல்லா தங்கங்களும் எதை நோக்கி போச்சுன்னா வெறும் கோயிலை நோக்கி மட்டும்தான் போச்சு. அப்ப அந்த கணக்கெடுப்படி பார்த்தா கூட தங்கத்தினோட மதிப்பு குறைஞ்சபட்சம் 10,000 கிலோவுக்கு மேல இருக்குமே தெரிஞ்சு. மாலிக் கபீர் அடிச்சு போனது 10,000 கிலோவுக்கு மேல இருக்கிறது, குறைஞ்சிருக்கிற வாய்ப்பு கிடையாது. இது தங்கம் மட்டும் சொல்றேன். வைரம், முத்துக்கள், அருவம், சில்கு இதெல்லாம் அடிச்சுட்டு போனதுல எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். இப்ப எல்லாத்தையும் சரி செஞ்சு மீண்டும் விஜயநகர பேரரசு வந்து இது சரி கட்டலைன்னா மதுரையோட வரலாறு என்னவா இருக்கும்? எனவே இந்த இடத்துல தான் நான் பல முறை சொல்றேன், இங்க தமிழ்நாடு தனிச்சு பிரிச்சு ஒரு வரலாறு நம்ம உருவாக்க முடியறது இல்லை. தமிழர்களுக்கான நியாயமான குரல் எழுப்பலாம், அதற்கான மண்ணுக்கான குரல் எழுப்பலாம். அந்த இடத்துல பிற மொழியை தாய்மொழியா கொண்டு இங்க வாழக்கூடிய அவங்களுக்கு அது சரியா அதை பேச கூட வரான்னு வச்சுக்கோங்க. அவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாம் தமிழ்ல இருக்கும். ஆனா அவங்கள பிறப்பின் அடையாளப்படுத்தி நீங்க பிரிச்சு வைக்கிறீங்களே, அது வரலாறே மன்னிக்காது. ஏன்னா அந்த வரலாறு வேற விதமா இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப விஜயநகர பேரரசு வரலாறு இந்த நிமிஷம் நடந்திருக்கா இல்லையா? அப்ப விஜயநகர பேரரசுக்கு நன்றி கட்டப்பட்டிருக்கா இல்லையா மதுரை? கண்டிப்பா. இப்ப பாருங்க, சீமான் ஒண்ணு சொல்றாரு, திருமல நாயக்கர் மகள் இருக்குல்ல, அதெல்லாம் எங்களுடைய அவமானம்ன்றார். திருமல நாயக்கர் விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் வந்து அந்த கோயில் புனரமைப்பு அது பெரிய லெவல பண்ணி இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் அவ்வளோ பெருசா இருக்காருமே அந்த ஆள் தான். அவரை நீங்க ஏத்துக்கவே இல்லை. அதாவது கோயிலை இடிச்சு கொள்ளையடிச்சு அதை நாசம் பண்ணவன அவன்றது விரட்டி விட்டு அதை சரி செஞ்ச விஜயநகர பேரரசு ஏத்துக்கல. அது பெரிய பிரம்மாண்டமா மாத்தின இங்க இருக்கிற திருமண நாயக்கர் சம்பந்தப்பட்டவர்களும் ஏத்துக்கல. ஆனா கொள்ளையடிச்சவனையும் அந்த கோயிலை எரிச்சு விட்டவனையும் அந்த கோயிலை இழுசா பூட்டினவனையும் அவனுக்கு ஆதரவு போய் நீங்க போராட்டம் நடத்துறீங்கன்னா நீங்க என்ன மாதிரி தமிழ் தேசத்துல நிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இப்போ சீமான்ற ஒரு விஷயத்தை விட்டுருங்களேன், எந்த கட்சியுமே இது குரல், அதாவது திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, ஒரு கட்சி கூட இந்த விஷயத்துக்கு ஒரு குரலும் கொடுக்காம இருக்கு. இது எப்படி நம்ம அதாவது நியாயம் அநியாயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு சேர ஒரு பக்கம் நீங்க இருக்கிற அரசியல்வாதிக்கு நியாயம் அநியாயம் ஓட்டு தான் வேண்டியது. நியாயம் அநியாயம் இந்த வரலாறு பேசுவாங்க இல்லையா, ஓட்டுக்கு போயிட்டாங்க
ம். எப்படியா இஸ்லாமியர் ஓட்டுலாம் கன்சால்டேட் ஆகி விழுகுது. ம். எனவே அதனுடைய ஜமாத்துகள் சொல்லக்கூடிய ஓட்டு விழுந்துரும். ம். எனவே அவங்களுக்கு ஆதரவு அளிப்போம். அங்க இருக்கிற 30,000 ஓட்டா இருந்துச்சா இதுல 20,000 ஓட்டா 10,000 ஓட்டா கூட சாலிடா போடுவாங்க. சரி. இந்துக்கள் போட போறது இல்லையே. ம். இவன் கணக்கு அவ்வளவுதான். நியாயம் திரும்ப கணக்கு படுத்திருக்காங்க. நியாயம் திரும்ப பார்த்தா இந்த விஷயத்துல ம். யார் பக்கத்துல நிக்கணும்? மதுரை மக்களுக்கு பாட்டு நிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயத்தை பேசட்டும். ஆனா பேசதான் பெருசாகும். மதுரைக்குள்ள இதை வச்சு ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாமே முழு விவரம் தெரியாம இருக்காங்க. முழு விவரத்தை இந்த போராட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த போராட்டங்கள் இவங்களே பெருசாக்கிட்டு இருக்காங்க. இதை போய் முதல் இடத்துல வெட்டக்கூடாது, அது கூடாது, இது கூடாதுன்னு சச்சரவா மாத்துறது இந்து அமைப்புகள் கிடையாது, இஸ்லாமிய அமைப்புகள். நீ ஆரம்பிச்சுட்டல எல்லா குழப்பமும் ஒரு நன்மையில போய் முடியும். இந்த குழப்பம் ஆரம்பிச்சிருக்கல, இந்த குழப்பத்தை பெருசாக்குறோம். இதை வச்சு ஒரு மதுரையுடைய உண்மையான வரலாறு 13ஆம் நூற்றாண்டுடைய உண்மையான வரலாறை மூளை முடுக்கணும் கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்பதான் இங்க என்ன உண்மை எது பொய்ன்னு தெரியும். அப்போ ஒரு வரலாறு இங்க பேசி ஆவணி இருக்கு. ஏன்னா சிக்கந்தர் சாவுடைய எந்த நினைவிடம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அவன் மதுரைக்காரன். அதை பெருந்தன்மையில விட்டானா அவன் தமிழன் தான். சரி போறானுங்க வரலாறுக்காக மன்னிச்சோம் அப்படி. ஆனா அந்த இடத்துல அதையும் தாண்டி அந்த மலை பேரை சிக்கந்தர் சாவு மலையை மாத்து, சிக்கந்தர் மலையை மாத்துனானா நான் இழிச்சாவேன். இப்ப பதிவோடு இறுதியா சீமானோ இந்த நிலைப்பாடு, அதாவது திருப்பரங்குன்ற நிலைப்பாடு நீங்க வந்து எதிர்க்கிறீங்க. அப்படி 100% எதுக்குறேன். சீமான் எடுத்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா சீமான் அவர்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தான் அதுல போய் நிக்கிறாங்க. ஆமா. அப்ப அருண் அது ஜெகதீசன். நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட போராட்டமா நான் பாக்குறேன். ம். அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு ஒட்டுமொத்த மதுரை மக்களுக்கான மட்டும் கிடையாது. ம். இது ராமேஸ்வரம் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கும், திருவண்ணாமலை அதாவது சைவத்தை தீவிரம் வழிபடக்கூடிய, தன் உயிரினும் மேலாக சிவனை வழிபடக்கூடிய, ஒட்டுமொத்தமா அழித்தொழிக்கும் கடவான சிவனே தன் வாழ்வின் வாழக்கூடிய சிவ பக்தர்களுக்கும் எதிரான விஷயம். எனவே இவரே இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இனத்துக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடை திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எடுக்கிறார். இது பெரிய ஆபத்தா அவருக்கு ஓட்டு வங்கினும் இஸ்லாமிய வர கிடைக்க போறல. ஆனா கிடைக்கிற ஓட்டு வங்கியில இவரே ஒரு ஆப்பு வைக்க போறாரு இந்த போராட்டம் மூலமாக. எனவே இந்த விஷயத்துல 100% சீமான் அவர்களுடைய நிலைப்பாடை எதிர்க்க முடியும். மிக்க நன்றி. நன்றி.